ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பழுத்த வாழைப்பழம் நான் எடுத்துருக்கேங்க. இது ரொம்ப பழுத்துருச்சு. இதை தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் போல் தான் ஆகும். இதுக்கு அதிக பொருளெல்லாம் தேவைப்படாது. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இது ஈவினிங் டைம் இது சூடாக சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம், கெட்டிகள் இல்லாதபடி. ரொம்ப பழுத்துருச்சுன்னா குழந்தைங்க பழம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்தமாரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கெட்டிகள் இல்லாதபடி நல்லா மசிச்சாச்சு. இது கூடயே 1 கப் அளவு நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்சு அளவு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இது கூட எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சுகர் பேலன்ஸ் கிட்டறக்க வேண்டி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆன பிற்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா போடுவோமல்ல, அந்தமாரி போட்டு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வேக விட்டுருங்க. இந்தமாரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பழமே பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்தமாரி செஞ்சு ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு உப்பி வருதுன்னு. பேலன்ஸ் இருக்க மாவையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக போடுங்க, அப்போ பார்க்குறக்கே அழகாக இருக்கும். நம்ம பெரட்டின உடனே செய்யக்கூடாது, ஏன்னா சீக்கிரம் அது புளிக்காது. அதனால தான் ஒரு 5 நிமிஷம் போல் ரெஸ்ட் விடுற வேணும். சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு சாயை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.